வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு மாநகர சபை தொடக்க கூட்டமே குழப்பத்துடன் ஆரம்பமானது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள எச்சரிக்கை. நிகழ்ச்சியில் எரிபொருள் பார உறுதி தடம் புரண்ட விபத்து கசிந்த டீசலை அள்ளிச் சென்ற மக்கள். மனித உரிமை ஒற்றுமை வழியில் இலங்கை முன்னேற்றம் அடைய முழுமையான ஆதரவு தெரிவிப்பு. கொடிகாமம் பரந்தனிடையே குறுந்தூர பேருந்து சேவை. இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகரை சந்தித்த கிழக்கு ஆளுநர். யாழில் 20 வயது இளைஞனுக்கு நேர்ந்த அவலம். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியுடன் இலங்கை ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க சந்திப்பு. மடியன்னையின் ஆடி மாத திருவிழாக்கான விசேட கலந்துரையாடல். இபிஆர் லெப்டின் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் பதவி விலகல். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு மாநகர சபையின் முதல் பொதுக்கூட்டத்துக்கான நிகழ்ச்சி நிரல் சட்டப்பூர்வமானது அல்ல என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியதை அடுத்து கொழும்பு மேஜர் பிராய்ஹெலி பல்தசார் கூட்டத்தை 10 நிமிடங்கள் ஒத்திவைத்தார். மாநகர சபை கட்டளை சட்டத்தின்படி பொதுக்கூட்டத்துக்கான நிகழ்ச்சி நிரலை உறுப்பினர்களுக்கு 4 நாட்களுக்கு முன்பே அனுப்ப வேண்டும் என்றாலும் கூட்டம் தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு உறுப்பினர்களால் இந்த பொதுக்கூட்டத்துக்கான நிகழ்ச்சி நிரல் பெறப்பட்டது. மேலும் ஜனபலவேகிய உறுப்பினர் ராய் ஆட்சேபனை தெரிவித்தார். இது ஒரு தவறா என்று போக வேண்டிய மேஜர் மற்றும் கொழும்பு மாநகர சபை ஆணையாளர் பாரத ராணியக்காரவிடம் திறந்த கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார். அதன்படி மேஜரும் நகராட்சி ஆணையாளரும் இது ஒரு தவறு என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்று தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்வதாகவும் திறந்தவெளி கூட்டத்தில் கூறினார். பின்னர் எழுந்து நின்ற சமத ஜனபலவேகிய உறுப்பினர் மகேந்திர சில்வா அத்தகைய சட்ட விரோத நிகழ்ச்சி நிரவலின்படி நிலைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டால் அதை குழுக்கள் சட்டவிரோதமானவை என்று கூறினார். அதன்படி மகேந்திர சில்வா மேலும் கூட்டத்தை ஒத்திவைத்து வேறு ஒரு நாளில் கூட்டுறவு முன்மொழிந்தார். அதன்படி எழுந்து நின்ற துணை மேஜர் ஹேமந்தகுமார கூட்டத்தை 10 அல்லது 15 நிமிடங்கள் ஒத்திவைக்கலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் தொடங்கினார். இந்த முன்மொழிவின்படி மேஜர் ராய்ஹெலி பல்தசார் கூட்டம் 10 நிமிடங்கள் ஒத்திவைக்கப்படும் என்று கூறிவிட்டு வெளியேறினார். இலங்கை வெற்றிக் கொள்ளும் நோக்கில் அமெரிக்காவுக்கு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் சிலர் இவ்வாறு அமெரிக்க பயணம் செய்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவோருக்கு விசா வழங்கப்படாது என இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இவ்வாறு சில முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு செல்வதும் பயணிகள் அமெரிக்க அரசாங்கத்தின் மருத்துவ உதவிகளை பெற்றுக் கொள்வதும் இது அமெரிக்க பிரஜைகளின் வரிப்பணத்திலிருந்து பெறப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குடியுரிமை பெறும் நோக்கில் குழந்தை பெற்றுக் கொள்வதற்காகவே அமெரிக்காவுக்கு சுற்றுலா பயணிகள் போன்று பயணங்களை மேற்கொள்வதாகவும் அவ்வாறான நபர்கள் எதிர்காலத்தில் விசா வழங்கப்படாது எனவும் தூதரகம் அறிவித்துள்ளது. கிளிநொச்சி குடமுருட்டி பாலத்துக்கு அருகில் வெகு கட்டுப்பாட்டை இழந்து எரிபொருள் பார ஊர்தி ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. முத்துராஜன் வெளியில் உள்ள காங்கேசன்புரை நோக்கி பூநகரி வீதியில் பயணித்த வார ஊர்தியே இவ்வாறு விபத்துக்குள்ளானது. குறித்த விடயத்தில் அவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிய வருகிறது. விபத்தின் போது கொள்கலன்களில் இருந்த பெருமளவு டீசல் கசிந்து வெளியேறி விரயமாகியுள்ளது. இந்த விபத்தினால் குறித்த டீசல் கொள்கலன்களில் கசிவு ஏற்பட்டதை அடுத்து அதிலிருந்து டீசல் வெளியேறியதாகவும் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த பெரும்பாலானோர் அதை நிரப்பிச் செல்வதை அவதானிக்க முடிந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இலங்கைக்கு தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் மனித உரிமையை பாதுகாப்பதற்கும் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் வோல்கர் டார்க் தனது முழு ஆதரவை தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வோல்கர் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்கவை சந்தித்த போது இந்த கருத்தை வெளியிட்டார். இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் புதிய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை பாராட்டிய உயர்ஸ்தானிகர் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து மக்களும் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்று தெரிவித்தார். தனது இலங்கை விஜயத்தின் போது இலங்கையில் நடைபெற்று வரும் புதிய மாற்றம் குறித்து தெளிவான புரிதலை பெற முடிந்ததாக தெரிவித்த வோல்கர் நாட்டின் அனைத்து மக்களும் சிறந்த எதிர்காலத்துக்கான புதிய நம்பிக்கையினை கொண்டுள்ளனர் என்று தான் நம்புவதாக தெரிவித்தார். காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினை குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. வடக்கு மற்றும் தெற்கில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் வேதனைகள் ஒரே மாதிரியானவை என்றும் அவர்களின் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கைகள் நிறைவேறும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் எதிர்பார்க்கின்றது என்று உயர்ஸ்தானிகர் கூறினார். கொடிகாமம் சந்தை தொடக்கம் பரந்த சந்தை வரையிலுமான குறுங்கூர
பேருந்து சேவை வரையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் மகேஸ்வரன் கோரிக்கை விடுத்தார். A9 வீதியில் கொடிகாமம் சந்தியிலிருந்து பரந்தன் சந்திக்கு இடையிலான பேருந்துகளைச் சேர்ந்த A9 கொடிகாமம் சந்தியிலிருந்து பரந்தன் சந்திக்கு இடையிலான பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் பாடசாலை மாணவர்களும் தமக்கான போக்குவரத்து சேவையை சீராக கிடைப்பதில்லை என கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபரிடம் முறைப்பாடு வழங்கியுள்ளனர். முறைப்பாட்டுக்கமைய இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் வடக்கு இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் ஆகியவற்றுக்கு தன்னால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. குடும்பூர பேருந்து சேவை இல்லாத காரணத்தினால் அந்த பகுதி பயணிகள் நீண்ட தூர பேருந்துகளிலேயே பயணிக்க வேண்டும். ஆனால் பல நீண்ட தூர பேருந்துகள் அந்த பகுதியில் பயணிகளை ஏற்றாமல் செல்கின்றன. எனவே A9 வீதியில் சேவையில் ஈடுபடுகின்ற ஜாழ் வவுனியா, ஜாழ் முல்லைத்தீவு, ஜாழ் கிளிநொச்சி, ஜாழ் துணுக்காய் வழித்தட பேருந்துகள் அனைத்தும் கொடிகாமம் சந்தி தொடக்கம் பரந்தன் சந்தி வரையிலுமான குறுந்தூர பயணிகளை ஏற்றிச் செல்வதில் கட்டாயம் என கடமையில் இருக்கும் சாரதி நடத்துனர்கள் அறிவுறுத்தல்கள் வழங்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் ஆகியவற்றை கோரியுள்ளேன் என்றார். இலங்கைக்கான நியூசிலாந்து உயர் அதிகாரி டேவிட் ஃபைன் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை, கடற்தொழில் மற்றும் எரிசக்தி துறைகள் குறித்து தூதுவரும் ஆளுநரும் விரிவாக கலந்துரையாடல்களை நடத்தினர். இதன்போது கிழக்கு ஆளுநர் உயர்ஸ்தானிகருக்கு நினைவு சின்னமும் வழங்கி வைக்கப்பட்டன. ஜாலில் தொட்டிகள் நீந்திக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் வலிப்பு ஏற்பட்ட நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது இடையில் பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் ஜீவன்சன் என்ற இளைஞன் இவ்வாறு உயிரிழந்தார். குறித்த இளைஞனுக்கு தெல்லிப்பள்ளி பகுதியில் ஒரு வீடு உள்ளது. இந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் தந்தையின் மறைக்காலைக்கு செல்வதாக தாயிடம் கூறிவிட்டு தெல்லிப்பள்ளியில் உள்ள வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் அங்கு தொட்டியினுள் தண்ணீரை நிரப்பிவிட்டு நீச்சல் அடித்துள்ளார். இதன்போது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்தார். பின்னர் மகனை காணாத நிலையில் பெற்றோர் அவரை தேடியவில்லை. அவரது சடலம் தண்ணீரில் மிதந்தவாறு காணப்பட்டது. பின்னர் அவரது சடலமானது மீட்கப்பட்டு தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறு பரிசோதனைகளுக்காக அங்கிருந்து ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அவரது சடலம் மீதான மரண பரிசோதனைகளை புதிர் மரண விசாரணை அதிகாரி நவச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவரும் தென்னாப்பிரிக்க குடியரசின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கு இது தனது முதல் விஜயம் என்றும் கடந்த காலங்களில் இலங்கையின் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தில் ஆதரவாக இருந்ததாகவும் கூறிய முன்னாள் ஜனாதிபதி பெக்கி இதுபோன்ற சமயத்தில் இலங்கைக்கு வருகை தருவது மகிழ்ச்சி அளிக்கும் எனவும் கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவும் இலங்கையும் புவியியல் ரீதியான தூரம் இருந்தாலும் வெவ்வேறு இனங்கள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் இருப்பதனால் இரு நாடுகளும் ஒற்றுமைகளை கொண்டுள்ளன என்று அவர் கூறினார். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை அடைவதில் இரு நாடுகளும் ஒரே மாதிரியான சவால்களை எதிர்கொள்கின்றன என்றும் பல்வேறு வகையான மக்கள் குழுக்களை ஒன்றிணைப்பதில் இலங்கை ஜனாதிபதியிடம் பெற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தான் விருப்பத்தில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை அடைவதில் இரு நாடுகளும் ஒரே மாதிரியான சவால்களை எதிர்கொள்கின்றன என்றும் பல்வேறு வகையான மக்கள் குழுக்கள் ஒன்றிணைப்பதில் இலங்கை ஜனாதிபதியிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தான் விருப்பத்துடன் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மடுகணியின் அடிமாதி திருவிழா தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று மடுத்திருத்தலத்தில் தெப்பகுளத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு பேரூர் திரு கலாநிதி அந்தோணிப்பள்ளி ஞானபிரகாசம் ஆண்டிகை தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. திருவிழாவில் கலந்து கொள்ளும் மக்களுக்கு தேவையான சுகாதாரம், போக்குவரத்து, குடிநீர், மின்சாரம், பாதுகாப்பு தொடர்பாக உரிய தரவுகளுடன் கலந்துரையாடப்பட்டது. கடந்த 23ஆம் தேதி மடு அன்னையின் ஆடி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடர்ந்து நவநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மடுமாதா ஆலய திருவிழா திருப்பலி எதிர்வரும் 2ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த நாட்டில் பல பாகங்களிலும் இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வருகை பெற உள்ளமையினால் அதுக்கான சகல விதமான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மறை மாவட்ட ஆயர் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் அருணானந்த முச்சிராஜ் கட்சியிலிருந்து பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்தார். கட்சியின் தலைமைக்கு எழுத்து மூலம் பதவி விலகல் கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளேன். தமிழ் தேசியத்தை புறக்கணித்து தமிழ் தேசியத்தை கொன்று புதைத்த கட்சிகளுடன் இணைந்து ஒருபோதும் ஆட்சியுடன் செயல்பட மாட்டோம். எதிர்வரும் காலங்களில் தமிழ் தேசிய மக்கள், இளைஞர்கள், யுவதிகள் நாங்கள் சரியான பாதைகளை காட்ட வேண்டும். தமிழ் தேசியம் என கூறி போலி அரசியல் செய்து கொண்டு போக்கிரித்தனமான செயல்பாட்டை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த கட்சியின் மத்தியில் மக்களின் தளத்தை வைத்துக் கொண்டு ஏன் அவர்கள் இவ்வாறு செயல்படுகின்றார்? ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து நான் விலகிக் கொள்வதோடு எதிர்வரும் காலங்களில் தன்னிச்சையாக சுயாதீனமான வேலைகளுடன் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் மக்களுக்கு சரியான சேவையை செய்ய வேண்டும். அந்த வகையில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து நான் விலகிக் கொள்வதோடு எதிர்வரும் காலங்களில் தன்னிச்சையாக சுயாதீன குழுக்களுடன் எனது மக்களும் சரியான சேவையை வழங்குவேன் என்று கூறினார்.
இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.